ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தன்யாஸ் காரைக்குடி சமையல். டுடே நம்ம சேனலில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். கடாய் பன்னீர். ரொம்பவே சுலபமாக பிகினர்ஸ் கூட செய்யக்கூடிய இந்த ரெசிபியை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா சப்பாத்தி, பூரி, தோசை, இட்லிக்கு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். ரெஸ்டாரண்ட்டில் தான் போய் நம்ம சாப்பிடணுங்கிற கட்டாயம் கிடையாது. இதை நம்ம வீட்டிலே அதே டேஸ்ட்டில் நம்ம எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இது அதை விட டேஸ்ட்டாக இருக்குன்னு கண்டிப்பாக நான் சொல்லுவேன். வாங்க இதை நம்ம இனி எப்படி பண்ணலாங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். இதில் நம்ம ஒரு கேப்சிகம், வெங்காயம், பன்னீரெல்லாம் சேர்த்து ரொம்பவே கலக்கலாக செஞ்சுருக்கோம். வாங்க இதை நம்ம இனி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க. இந்த பன்னீர் க்யூப்ஸுகளை இப்போ நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 400 கிராம்ஸ் பன்னீர் எடுத்திருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். அந்த பன்னீர்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வர்றதுனால எண்ணெயில் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் வெடிக்க ஆரம்பிக்கும். அதனால் கொஞ்சம் பிகினர்ஸ் கேர்ஃபுல்லாக இதை ஹேண்டில் பண்ணுங்கள். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதை நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறது கிடையாது, ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இது போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் ஒரு 2 to 3 minutes வரைக்கும் இது மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்பவே சுலபமான இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது பார்த்திங்கன்னா இப்போ பொரிஞ்சு வந்துட்டுருக்கு. நல்லா வரட்டும். இது ஷாலோ ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம இதை ஒரு வேறு பாத்திரத்துக்கு நம்ம இப்போ மாற்றிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு செட் போட்டதை நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போது அடுத்து கொஞ்சம் வச்சுருக்கோம் இல்லையா, இன்னும் கொஞ்சம் பன்னீர் க்யூப்ஸ் இருக்கு இல்லையா, அதையும் நம்ம அடுத்து பொரிச்சு எடுத்துக்கலாம். 1 by 1 இதை செஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உள்ள மற்ற பன்னீர் க்யூப்ஸுகளையும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. ரொம்பலாம் ஃப்ரை ஆகணும்னு அவசியம் கிடையாது. அப்படி உங்களுக்கு ரொம்ப தான் இது ஃப்ரை ஆகி வேணும்னாலும் நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஆனால் இது ஷாலோ ஃப்ரை பண்ணால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு செட்டும் போட்டு நல்லபடியாக ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதே ஆயிலில் நம்ம பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அடுப்பை. இப்போ ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி க்யூப்ஸ்களாக கட் பண்ணியிருக்கேன். அதை நம்ம ரொம்ப ஃப்ரை பண்ண போகிறது கிடையாது, லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதும். இந்த ஆனியன்ஸை ஸ்டவ்வை நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை பொரித்து எடுத்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா இப்போது இது நல்லா ஃப்ரை ஆகிட்டு வருது. கொஞ்சம் இது ஃப்ரை ஆனால் போதும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் இந்த ஆனியனை எடுத்துருங்க. வேறு பாத்திரத்துக்கு இதை மாற்றிக்கிறோம். இப்போ இதே ஆயிலில் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கேப்சிகத்தை 2 மீடியம் சைஸ் கேப்சிகத்தை பொரித்து எடுத்துக்கலாம். அதுவும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி க்யூப்ஸுக்களாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா அடுத்தும் நம்ம செய்யறதுனால இது கொஞ்சம் வெந்துடும். இதிலே வெந்துருச்சுன்னா உங்களுக்கு இன்னும் போகும்போது குழஞ்சி போயிடும் இந்த காயெலாம். அதனால் நீங்கள் லைட்டாக ஷாலோ ஃப்ரை பண்ணால் போதும். இது பார்த்திங்கன்னா இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் இதையும் வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. இப்போ இதே ஆயிலில் பார்த்திங்கன்னா 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நம்ம இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இது இந்த மாதிரி தான் கட் பண்ணணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. உங்களுக்கு விருப்பமான சைஸில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எது வதங்குறதுக்கு ஈஸியாக இருக்குமோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சம் இதற்கு தேவையான அளவு நம்ம உப்பை சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு தடவை இதை வதக்கி விட்டுக்கலாம். வதக்கினதுக்கப்புறமா இதில் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ அடுத்து 2 பச்சை மிளகாய் சேர்க்க போகிறோம். 2 துண்டு இஞ்சி, 2 பல்லு பூண்டு, ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி இது புளிப்பு அதிகமாக இருக்குங்கிறதுனால நான் மீடியம் சைஸ் 1 எடுத்திருக்கேன். தக்காளி நீங்கள் யூஸ் பண்ணுற தக்காளி புளிப்பு கம்மியாக இருந்ததுன்னா இன்னும் கூட அரை தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி இதை மிக்சியில் நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம். இப்போ இதை நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுறலாம். ஆறுனதுக்கப்புறமா நம்ம இதை ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு பேஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மிக்சர் ஜாரில் போய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போது அதே பேனில் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவு பட்டருக்கு பதிலாக நீங்கள் கீ ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி ஆயில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா பட்டர் உருகி வந்ததுக்கப்புறமா பிரியாணி இலை
ஒரு சின்ன இலை வந்து சேர்த்துக்கங்க. நல்லா அந்த இலை வந்து வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்க அந்த விழுதை ஆட் பண்ணிக்கலாம். அரைச்ச விழுதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது ஒரு 2 நிமிஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய் வந்து மேலே பிரிஞ்சு வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் பவுடர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் வந்து 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் 2 டீஸ்பூன். காரம் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்து கரம் மசாலா 1.5 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். கரம் மசாலாவில் நான் அரைக்கும்போது ஜீரகம் போட்டு அரைச்சிருக்கிறதுனால நான் ஜீரகத்தூள் தனியாக சேர்க்கலை. இப்போ நீங்கள் கரம் மசாலாவில் ஜீரகம் சேர்க்காமல் அரைச்சிருந்தீங்கன்னா நீங்கள் ஜீரகத்தூள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலா எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மசாலாவோட கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். மிக்சியில் இருக்க அந்த விழுதோட கொஞ்சம் தண்ணி சேர்த்து அந்த தண்ணி இதில் நம்ம இப்போ சேர்த்தாச்சு. நல்லா எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகி வர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதில் வந்து நல்லா அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது ஸ்டவ்லே லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். பார்த்திங்கன்னா பச்சை வாசனை இப்போ போயிடுச்சு. கொஞ்சம் கெட்டியமாக இருக்கனால நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ இன்னமுமே எனக்கு கொஞ்சம் தண்ணி வேணும் அப்படிங்கிறதுனால நான் ஆட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமும் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா இதை கொதிக்க விட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு இது வந்துட்டுருக்கு. நல்லா எல்லா பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறமா இதில் நம்ம நல்லா கொதி வந்துட்டுருக்கு. இப்போ தான் நம்ம வதக்கி வச்சுருக்க கேப்சிகம் அடுத்து வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இதில் வெங்காயம் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா பன்னீர் க்யூப்ஸ்கள் பொரிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை 3ஐயும் ஆட் பண்ணதுக்கப்புறமா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. ரொம்பவே சூப்பரான கடாய் பன்னீர் தயாராகிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் இது தயாராகிடுச்சு. இது ஒரு 2 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து சாந்து வர்ற அளவுக்கு எல்லாம் வேகிற அளவுக்கு கேப்சிகம் எல்லாம் வெந்து வர அளவுக்கு இருக்கட்டும். இப்போது அடுப்பை இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கொஞ்சமாக லெமன் ஜூஸ் இதில் புழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ இதில் ஒரு கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணிக்கலாம். கஸ்தூரி மேத்திங்கிறது நம்ம வெந்தயக்கீரையை காஞ்சோன்னா பவுடர் பண்ணி வைக்கிறதான். இது வந்து ஆப்ஷனல் தான், போடுறோன்னா போடலாம், இல்லாட்டி விட்டுருங்க. இப்போ ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை ஒரு வேறு பாத்திரத்துக்கு நம்ம சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டான கடாய் பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. உங்கள் வீட்லேயும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.